Hi guys. So hi guys. This is my first video. இன்னைக்கு ஒரு 100 days சேலஞ்சோட வந்திருக்கேன். வாங்க அந்த என்ன சேலஞ்சு வீடியோ என்னன்னு நம்ம உள்ளாடி போய் பார்ப்போம். நான் இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னா குவைத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் சால்மியால இருக்கிறேன். இந்த இடத்த சால்மியா ஓல்டு சூப்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட். நைட்டு இப்போதான் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. இப்போ மார்னிங் 6 o'clock, அதனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. நைட்டெல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டின்னு தான் சால்மியாவை சொல்லலாம். அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்ம சால்மியா. ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு நைட் ஸ்ட்ரீட் மாதிரி. இங்கே நைட் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இன்னைக்கு வேலைக்கிழமை, வெள்ளி, சனி இந்த 3 நாளுமே நைட் மட்டும் கிடையாது, பகலையும் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ இங்கே விடிய காலம் ஒரு 5 மணி ஆகுது. இன்னும் ஒன்றுமே ஓப்பன் ஆகலை. எல்லாருமே இருப்பாங்க இங்கே. ஃபாரினர்ஸுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இங்கே உள்ளவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல பெஸ்ட் பிளேஸ். ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம்னா இதுதான். அங்கே உள்ளவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னாலே ஷாப்பிங் தான். ஏன்னா காசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால இங்கே வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு பீச் உண்டு. இந்த சால்மியாவில் இதுக்கு பேக் சைடில் பீச் உண்டு. நான் இனி ஒரு வீடியோவில் அது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன். பீச்சில் நல்ல போட்டிங் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் டே நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஃபுட்டை பற்றி பார்த்தோன்னா, இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ள ஃபுட் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே அவைலபிளாக கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறைய ஷாப் இருக்குது. இங்கே எல்லாமே ஷாப்பிங் தான் ஃபுல்லாக. இது எல்லாமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு சுற்றி இருக்குது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது மட்டும் இல்லை, அந்த பக்கமும் ஃபுல்லாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு சிக்கன் ஷாப். சிக்கன் மீன்ஸ் இது ஒரு KFC போலப்பட்டது. அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. ஃபுல்லாக சென்டரில் ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட்டு. இந்த பக்கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அந்த பக்கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கொஞ்சம் அந்த பக்கம் போயாச்சுன்னா மேக்டொனால்ட்ஸ், பீஸா கேட்டு எல்லாமே இருக்குது. என்னென்ன ஃபுட் உண்டுமோ எல்லா ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். இந்தியாவில் என்னென்ன ஃபுட் இருக்குதோ எல்லா ஃபுட்டுமே இங்கே வாங்க கிடைக்கும். நம்ம லூலு, கிராண்ட் ஹைப்பர், இங்கே எல்லாமே எல்லா ஃபுட்டும் வாங்க கிடைக்கும். அப்புறம் இங்கே உள்ள அரேபியன் டெசர்ட் அந்த மாதிரி ஃபுட்டும் கிடைக்கும். அவங்க இவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, இவங்க சாப்பிட்றது இங்கே ஃபுல்லாக சீஸு, இல்லைன்னா சிக்கன், மட்டன். இவங்களுக்கு சிக்கன் மட்டன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஃபுட்டு. அதனால் இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். சிக்கன் மந்தி. நான் எல்லாமே ஒவ்வொரு ஃபுட் பிளாக்காக நான் இனி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நான் தரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபுட் உண்டு, வெரைட்டி ஃபுட் உண்டு, டெசர்ட் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக தரேன். குவைத்தை பற்றி சொல்லணும்னா, குவைத்து மணி வேல்யூலேயே ரொம்ப கண்ட்ரி. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இவங்க இருக்கிறது நிறையவே இருக்குது. இங்கே எல்லாமே ஆயில் தான், பெட்ரோல் தான். வேர்ல்டுல எக்கனாமிக் லெவலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. ரொம்ப ஆயில் இருக்குது. ஒரு தினார் இந்திய ரேட்டு படி 272 ரூபா வரும். ரொம்ப பெஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு இங்கே மேக்டொனால்ட். இனி இது இங்கே இருக்கிறது மெயின் ரோடு. பஸ் போகுது, காலையிலே பஸ் போகுது. UK பஸ் போல தான். எல்லாமே டபுள் டக்கர், சிங்கிள் எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் இது ஆப்டிக்கல் கண்ணாடி கடை. இதில் இனி கொஞ்சம் தூரம் ஃபுல்லாகவே அந்த கோட்டு ஷூட்டு கடையாகவே இருக்கும். கோட்டு ஷூட்டு, பிளேசர் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் கிராண்டு, அதுக்கப்புறம் பீஸா ஹட், ஸ்டார்பக்ஸு, தென் லூலு வந்துடும். அதுக்கப்புறம் லூலு பக்கத்தில் நிறைய ஜுவல்லரி ஷாப் எல்லாமே இருக்குது. இங்கே ஜுவல்ஸ் விலை ரொம்ப கம்மி. இங்கே டேக்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக டேக்ஸ் கிடையாது. அதனால ஜுவல்ஸ் கம்மி, லேண்ட் க்ரூசர் கம்மி, எல்லா காரு எல்லாமே கம்மி. நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் ட்ரெஸ்ஸு ஓகே, ரொம்ப கம்மின்னு இல்லை, இந்தியாவில் எடுக்கிறது மாதிரியே பெஸ்ட்டாக எடுக்கலாம். பீட்டர் இங்கிலாந்து கிடைக்கும், ஆலன் சொல்லி கிடைக்கும், ஸ்காட்ச் அண்ட் சோடா கிடைக்கும். எல்லா பிராண்டுமே அவைலபிளாக கிடைக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாமே நல்ல பிராண்டாக அப்டேட்டாக வாங்கலாம். காலையில் ஆனதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இது நான் ஆஃப்டர்நூன் வரேன், வந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப பீப்புளாக ரொம்ப ரொம்ப பேர் இருப்பாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ரொம்ப நல்ல பிளேஸ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். யாராவது ஜாபுக்கு ஃபாரின் போகிறதா, கல்ஃப் போகிறதா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபஷனோ அந்த ப்ரொஃபஷனுக்கு தக்கன நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்தியன்ஸ் இன் குவைத்துன்னு போட்டாலே அங்கே ஒரு இது வந்துடும், ஒரு வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டுக்கு உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அங்கே உள்ளாடி நிறைய ஜாப் வேகன்சி இருக்கும். பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். சரியா? ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் பண்ணுங்கள். நம்ம ஸோ காய்ஸ், நம்ம கொஞ்சம் அப்புறம் போயாச்சுன்னா பிராண்ட் ஷாப் எல்லாமே இருக்குது.
நைக் இருக்குது, அடிடாஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. பிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இருக்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலரா ஃபுட் விளாக் தரலான்ட்டு இருக்கேன். ஃபுட் விளாக் மட்டும் இல்ல, டிராவல் விளாக் எல்லாமே தரலான்ட்டு இருக்கிறேன். டெய்லி என்னோட இதுல இருக்கிறத ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம 100 டேஸ் சேலஞ்சுன்னு சொன்னது 100 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். 100 டேஸ் டெய்லி 1 ஹவர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு ஒரு பிளானோட தான் சொன்னேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெய்லி 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா அவர் ரன்னிங் எக்ஸசைஸ் பண்றது மட்டும் ஒர்க் அவுட் கிடையாது. உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க. டான்சிங் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸ்விம்மிங். உங்களுக்கு எது வருதோ அது பெஸ்ட்டாக பண்ணுங்க. பாடி மூவ் ஆகுறதுக்கு தக்கன ஒர்க் அவுட் பண்ணுங்க. 100 டேஸ்ல நான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த 100 டேஸ்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு வரைக்கும் ஆசையா இருக்குது. அது என்னால மட்டும் முடியாது. அது நீங்க ஹெல்ப் பண்ணாதான் நடக்கும். சரி, ஓகே, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப நம்ம அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, see you, bye. ஸோ கைஸ், நம்ம சேனல்ல ஃபுட் விளாக், டிராவல் விளாக், அட்வென்ச்சர் இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.